Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11 கான previous year question நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தலாம் friends. First இதுல கொடுத்திருக்க questions வந்து 4 years ago the ratio of age AB னு கொடுத்திருக்காங்க. அதுல was 8:9 ratio of the age 8 years from now will be 11:12. What is the sum of the present age சொல்லிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவுக்கும் பி உள்ள ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அதாவது 8:9 சொல்லி கொடுத்திருக்காங்க. இது 4 வருஷம் முன்னாடி. அப்ப இது பிரசன்ட்டா வச்சுக்கலாம். இதுதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்குது. அதே மாதிரி from now 8 years ஓகேவா, இதுல இருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்கிறது 11:12 சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள இது ஏஜ் தான் பார்க்கணும். இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க, ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் சேமாக இருக்குது 3 ஓகேவா. அதே இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ 12. அப்போ இது ஒரு பங்கோடது கண்டுபிடிச்சா போதுமா? அப்போ 4 நாங்கள் பண்ணிட்டோம். அப்போ 4 தான் ஒரு பங்குன்றது. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணிடுங்க. 4 32 4 36 இது இருக்கு இல்லையா. இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடின்றது அவங்க ப்ரெசன்ட் கேட்குறாங்க. இதுதான் ப்ரெசன்ட் ஓகேவா, இங்கே இருக்கிறது ப்ரெசண்ட்டு. அப்போ இது கூட நீங்கள் ஒரு ப்ளஸ் 4 பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு இது 36 ப்ளஸ் 4 பண்ணால் உங்களுக்கு 40 வருது ஓகேவா. அதுதான் இங்கே வருது 36 40. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் பர்சன்டேஜ், இது ரெண்டும் சம் பண்ண ஆட் பண்ணுறீங்க ஓகேவா. ஆட் பண்ணாலும் 76. இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் டியில் இருக்கு ஓகே. த நெக்ஸ்ட் a person covered 50% certain distance 2 km/h ஸ்பீடில், அதே மாதிரி 25 km டிஸ்டன்ஸில் 4 km/h போகிறாரு. ரிமைனிங் டிஸ்டன்ஸை 8 km/h போகிறாரு. அப்போ இந்த இது ஆவரேஜ் ஸ்பீடோடது எவ்வளோ இருக்கும், மொத்தமாக போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் ஒரு கொஸ்டின். இப்போ நான் ஆப்ஷன்லேருந்தே போகலாம். இதில் மேக்ஸிமம் கொடுத்து டிஸ்டன்ஸ் வந்து 32 வச்சுக்கோங்க. 32 எடுத்துக்கலாம். இந்த 32ல் 50% எவ்வளவு 16 ஓகே. 50% 16. இதை 2 hours எடுத்துக்கிறாங்க. அதாவது டைம் கண்டுபிடிக்கணும். டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஓகேவா. இது டிஸ்டன்ஸு 50% அந்த தூரம் எடுத்திருக்காங்க. இது பண்ணால் 8 hours இருக்கா, உங்களுக்கு 8 hours வருது. அதே இதில் அடுத்து 25% எடுத்துக்கிறது. அப்போ 25% அதாவது 8/4 அப்படின்னா 2 hours எடுத்துக்கிறது. மீதம் ரிமைனிங் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போ இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட் பண்ணால் உங்களுக்கு 24 வருது ஓகேவா. 24 வருது. மீதம் இருக்குது எவ்வளவு 38ல் 24 வச்சுன்னா மீதம் 8 இருக்குது. இதுதான் பேலன்ஸு. 8 ஹவர்ஸில் பண்ணுறோம்னா 1 hour ஆகுது. அப்போ டோட்டல் ஹவர் எவ்வளோ எடுத்திருக்கு 11 hours எடுத்திருக்கு. இதுதான். அப்போ இது கரெக்டானது. எங்கே இருக்குது மொத்த டிஸ்டன்ஸு 32, அதில் 11 ஆப்ஷன் 3 ஓகேவா. அப்போ 32 டிஸ்டன்ஸு, இது அவர். இதுதான் நமக்கான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. சிலது ஆப்ஷன்லேருந்து போகிற மாதிரி இருக்கும், அது ஈஸியாக இருக்கும். அதுதான் அந்த இதை பார்த்துக்கலாம் ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது the average age of students school for 16.2 years. average of boys இது வந்து கேர்ள்ஸுக்குள்ளது ஓகேவா. இது வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. இது ஓவராலு, இது பாய்ஸு அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸும் கேர்ள்ஸும் எவ்வளோ இருக்காங்கன்றத அந்த ரேஷியோவை பார்க்கணும். அதுதான் கொஸ்டின் ஓகேவா. அப்போ பாய்ஸு கேர்ள்ஸ் ஓகேவா. பாய்ஸோடது 17.4, கேர்ள்ஸோடது 15.2. இந்த ரெண்டு பேருடைய ஆவரேஜ்னா 16.2 அவ்வளோதான். அப்போ இதை நம்ம பார்த்தாலே போதும். பண்ணுறது 1 இது பண்ணுறவங்க நமக்கு 1.2 ஓகேவா. இப்போ இதை 10 12 வச்சுக்கலாம் ஓகே. இந்த இதை எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணிட்டோம். அப்போ 5:6
நமக்கு வர்றது 5.6 வருது ஆன்சர். ஓகேவா, இதுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு. சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்தா போதும். ஓகேவா. How long in second will a train length வந்து 320 meter running at speed வந்து 67 km/h and take the cross man moving opposite direction. அதாவது ஸ்பீடு வந்து 5 km/h ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் டைம் கேட்டுக்காங்க. ஓகேவா, how long it will take. அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் 320. இங்கே ஸ்பீடு வந்து 2 ஸ்பீடு இருக்குது, இங்கே ஸ்பீடு இங்கே ஸ்பீடு கொடுத்துருவாங்க. இங்கே ஆப்போசிட் இருக்குது, ஆப்போசிட்னா ரெண்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா, 72 இன்ட்டு நமக்கு km/h சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 5/18 மீட்டர்/ஹவர்ஸாக மாற்றணும். ஓகேவா, மீட்டர்/செகண்டாக மாற்றணும். ஓகேவா, இந்த இதில் பண்ணும்போது உங்களுக்கு 4 20 2 16. இது வந்து உங்களுக்கு 0 அடிச்சிருங்க, அடிச்சிங்கன்னா 16. உங்களோட ஆன்சர் 16 தான். ஆப்ஷன் பியில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோடையது. இந்த நெக்ஸ்ட்டு தமிழில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Pipe A and B வந்து can fill the tank 30 and 20 minutes respectively. It also empty pipe வந்து C attached to the tank. If all the 3 pipes open together, the tank is filled in 15 minutes. மொத்தமாக 15 minutes fill ஆயிரும். அதாவது சியோட தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. 1/3 எம்டி ஆகுதாமா. சி அலோன் பண்ணால் எவ்வளோ இதில் எம்டி பண்ணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ 2 பைப்பு இருக்குது. ஓகே, முதல்ல ஏன்னு வச்சுக்கலாம், பி இருக்குது. ஏ வந்து 30 20 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாம் சேர்ந்து டுக்கெதர். ஓகேவா, எல்லா பைப்பும் சேர்ந்தது, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதெல்லாம் சேர்ந்தது 15. ஓகேவா, அப்போ இதோட தான் நம்ம எல்சிஎம் பார்த்துடலாம். எல்சிஎம் பார்க்கும்போது நமக்கு 60 நமக்கு 60 வரலாம். ஓகே, 60 வரும் இல்லையா. அப்போ 2 3 இங்கே 4 வருது. இது ரெண்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5. ஓகேவா, இது ப்ளஸ்ஸு, இது வந்து ஃபில் பண்ணுது. சி வந்து இதில் 1 இதாகும்போது இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, 1 மைனஸ் ஆகிருக்கு. அப்போ சின்றது 1, இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, அப்போ சியோட வெளியே தானே இந்த விஷயம் இருக்குது. 5னா இதில் 1 மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அதில் கண்டுபிடிச்சாச்சு வித்தியாசம். 5 இருக்குது, ஏவும் பியும் சேர்ந்து 5. இதில் -1 ஆனால் மட்டும்தான் இங்கே 4 ஆகுது. இது எம்டி ஆகிருக்கு அர்த்தம். மைனஸ் முடிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா, சிம்பிளுக்கு மைனஸ் வச்சுக்கிறேன். இப்போ டோட்டலாக இருக்குது 60. இதில் அவங்க கொடுத்துரு 1/3 எம்டி ஆகுதாம்மா. 1/3ன்றது 60. அப்போ 20 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 20 மைனஸ் பண்ணியிருக்கு. மீதம் இருக்குது 60ல் 20 போயிடுச்சுன்னா உங்களுக்கு மீதம் இருக்குது 40 தான். ஓகேவா, இந்த 40 சி மட்டும் பண்ணிட்டாராம். ஓகேவா, சி மட்டும் 40 பண்ணால் எவ்வளோ வரும், 1. ஓகேவா, 40 மினிட்ஸ் ஆகும். ஓகே, 40 மினிட்ஸ் ஆகும். சப்போஸ் அவங்க இந்த 1/3 அவங்க கொடுக்கலன்னா அது 60, அதாவது சி மட்டும் பண்ணாங்கன்னா 60/1 வந்திருக்கும். ஆன்சர் வந்து 60 வந்திருக்கும். ஓகேவா, கொடுக்கலடா அங்கே 1/3 கொடுத்ததுனால நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுது. ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த நெக்ஸ்ட் இது வந்து டிவிசிபிள் ரூலில் வரக்கூடிய 11 வந்தது. ஓகேவா, இந்த டிவிசிபிள் 11 இருந்துச்சுன்னா ஒன்று டிவிசிபிள் பண்ணும்போது 0 வரணும், இல்லை 11ஓட மடங்குகளாக வரணும், 22 இந்த மாதிரி மடங்குகளாக வரணும். இதுதான் இதுக்கான ரூல். ஓகேவா, இப்போ நம்ம இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருக்குல்ல, இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணணும், இது ஆட் பண்ணுறோம், இதை ஆட் பண்ணுறீங்க, இதை அதாவது 5. ஓகேவா, இந்த மாதிரி ஆட் பண்ணி அதை மைனஸ் பண்ணுற போது உங்களுக்கு ஆன்சர் வந்து இதில் வரணும். ஓகேவா, இப்போ இதை ஆட் பண்ணிடலாமா. 17 20 24
24 29 இதில் 29 வருது. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் 5 4 12 12 13 19 21 -21 வருது. ஆனால் ஈக்குவலாக கிடையாது, அப்போ இது வராது. தென் நெக்ஸ்ட்டு இதை பார்க்கலாம். 8 5 13 16 16 20 25 இது வந்து 25 வருது. 9 7 16 17 17 23 25 -25 இது ஈக்குவலாக வருது, கரெக்டாக வருது. 0 இதோட மடங்கு வருது. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். இங்கே பார்த்துக்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா? இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் சம் போடணும் அவசியம் இருக்காது. ஓகேவா? ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எது ஈக்குவலாக வருதோ அதுதான் ஆன்சர் நமக்கானது. தென் நெக்ஸ்ட்டு இது வந்து அல்ஜிப்ராவில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு. A + B + C வந்து 8 கொடுத்துருவாங்க. AB + BC + CA 11 கொடுத்துருவாங்க. A⁴ B⁴ + C⁴ -3ABCயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வேற ஒன்றும் இல்லை, இது டேரெக்டாக இது அல்ஜிப்ராவோட கொஸ்டின் தான். ஓகேவா? A⁴ B⁴ -3ABC இல்லையா? இதோட ஃபார்முலா என்ன? A + B + C ப்ராக்கெட் வந்து A + B + C ஸ்கொயரு -3AB + BC + CA இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 8. அதே இதை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 64. இதுதான் 8. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணுறீங்க. அடுத்து இங்கே 3 இருக்குது. இதோட வேல்யூ அவங்க கொடுத்துருவாங்க 11. அப்போ 33. ஓகே, அப்போ இதில் பண்ணுற போது உங்களுக்கு 8 × 31 8 மூட்டை 24 248 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோடது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கிற முடியும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை SSC ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கான சேனல் தான். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.